ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில 8 வசந்த காலங்கள்ல நிகழ்கிற மாற்றங்கள அழகா சொல்லியிருக்கிற படம் தான் 8 வசந்தலு. படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹீரோயினான ஸ்ருதிய காட்டுறாங்க. அவங்களுக்கு கல்யாண வயசு தாண்டி போயிருக்கும். அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்கள பார்க்க யாரோ வந்திருப்பாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி அழுதுகிட்டே ஓடி வராங்க. அவங்க அழுகைக்கு காரணம் என்ன? அப்படி யார் தான் அவங்கள பார்க்க வந்திருக்கிறது? ஃப்ளாஷ்பேக்குக்கு போய் தெரிஞ்சுக்கலாங்க. கதை 2013க்கு நகருது. ஊட்டியில் இருக்கிற ஒரு கராத்தே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை காட்டுறாங்க. அங்கே மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால கார்த்திக் ஜோதிங்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து தான் இப்போ இன்ஸ்டியூட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர படத்துடைய ஹீரோவான வருண் இந்த இன்ஸ்டியூட்டில் யாராவது ஒருத்தங்க முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுங்க, அப்படி ஜெயிச்சா என்னுடைய ஏற்பாடை கிஃப்டாக தரேன்னு சொல்வார். அதை கேட்டு கார்த்திக் டெம்ட் ஆகி சண்டைக்கு போவார். ஆனால் தோற்று போயிடுவார். உடனே ஜோதி சண்டைக்கு போக வருண் நான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறதில்ல, இது மேன் திங், நீ வேணும்னா போய் குக்கிங் காம்படிஷனோ இல்லைன்னா எம்ப்ராய்டரி காம்படிஷனோ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிடுவார். வருண் திமிரா பேசுறதை கேட்டு டென்ஷன் ஆகிற ஜோதி நாளைக்கு ஒருத்தி வருவா, முடிஞ்சா வந்து அவளை தோக்கடிச்சு காட்டுன்னு பெட் கட்டுவாங்க. மறுநாளும் வருண் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஒவ்வொருத்தவங்களையா தோக்கடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் யாரையோ பற்றி நேற்று பயங்கரமாக பில்டப் கொடுத்தீங்களே எங்கே அவங்கன்னு கேட்பாரு. அப்பந்தான் ஸ்ருதி இன்ஸ்டியூட்டுக்குள்ளே என்டர் ஆவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேங்கிறதுனால கையில் சாக்லேட்டோட வந்திருப்பாங்க. ஸ்ருதியை பார்த்ததும் கார்த்திக்கும் ஜோதியும் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க. உடனே வருண் நீ தான் ஸ்ருதியா, நீ பயங்கர ஸ்ட்ராங், அம்மை முடிஞ்சா என்னை தோக்கடிச்சு காட்டுன்னு சொல்வாரு. அதுக்கு ஸ்ருதி என்னுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது மேட்ல நின்று உன்னை தோக்கடிச்சு காட்டுறது இல்லை, நீ பேசுறத கேட்டு இரிட்டேட் ஆகாம இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி பதிலடி கொடுப்பாங்க. அப்போ அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஒரு பையன் வருண் கிட்ட சண்டைக்கு வர ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனை கீழே தள்ளி கையை முறுக்கிட்டு இருப்பாரு. ஸ்ருதி அங்க வந்து அந்த பையனுக்கு கை கொடுத்து எழுப்பி விட்டுட்டு வருண் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 10 செகண்ட்குள்ளேயே வின் பண்ணிடுவாங்க. எல்லார் முன்னாடியும் ஸ்ருதி கிட்ட தோத்து போனது வருண் அவமானமா ஃபீல் பண்ணுவாரு. அதனால ஐபாடை அங்கேயே வச்சுட்டு எதுவும் பேசாம கிளம்பி போவாரு. போகும்போது ஒரு நிமிஷம் ஸ்ருதியை திரும்பி பார்த்து ரசிச்சுட்டே போவாரு. ஸ்ருதிக்கு 17 வயசு தான் ஆகுது. அப்பா கிடையாது, அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு, மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு தான் கராத்தே கத்துட்டு வராங்க. ஸ்ருதி 17 வயசுலேயே ஒரு புக் எழுதி அதன் மூலமா ஒரு பெரிய ஃபேன் பேஸே உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க புக் எழுதும்போது வெளியூருக்கு டிராவல் பண்ணி ரியல் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் புக் எழுதுவாங்க. கையில ஃபோன் கூட வச்சுக்க மாட்டாங்க. அவங்க எழுதின புக்கில் நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்மளை விட்டு போனால் அந்த சுச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எழுதியிருப்பாங்க. அதை படித்து இம்ப்ரெஸ் ஆகிற ஒரு பெரியவர் ஸ்ருதியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் என் மனைவி இறந்து போன பிறகு நான் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பித்தேன். அந்த சுச்சுவேஷனில் தான் உன் புக்கை படித்தேன். ஒரு டெத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி எதிர்கொள்கிறதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்க. இந்த சின்ன வயசில் உனக்கு எப்படி இந்த பக்குவம் வந்துச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு ஸ்ருதி எங்கள் அப்பா மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒவ்வொரு வருஷம் அவர் வருகைக்காக நான் ஆசையாக காத்துட்டு இருப்பேன். ஒரு வருஷம் அவர் வரல, அவருடைய டெட் பாடி தான் வந்துச்சு. என்னுடைய அந்த அனுபவத்தை தான் கதையில் எழுதியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவர் ஸ்ருதியை பாராட்டி ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு கிளம்புவார். அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்களுடைய மாஸ்டரை பார்க்க போகிறாங்க. ஸ்ருதியுடைய மாஸ்டர் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். மிஞ்சி மிஞ்சி போனால் 2-3 வருஷம்தான் உயிரோடு இருப்பார். ஸ்ருதிக்கு மாஸ்டர்னா உயிர். அவர் கூடயே இருந்து அவரை நல்லா பார்த்துக்கணுங்கிறது அவங்க ஆசை. ஆனால் மாஸ்டர் நீ இப்போந்தான் ஒரு கதை எழுதியிருக்க, அது நல்லா ஹிட் ஆயிருக்கு, அதனால எழுதுறத நிறுத்தாத, தொடர்ந்து எழுதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. வருணுக்கு ஸ்ருதியை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. அதனால அவங்கள பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க ஒரு ரைட்டர்னு தெரிஞ்சதும் அவங்க எழுதின புக்கை வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் எல்லா காப்பியும் சோல்ட் அவுட். அதனால கார்த்திக் கிட்ட வந்து அந்த புக் கிடைக்குமான்னு கேட்பாரு. கார்த்திக் அவர்கிட்ட இருக்கிற ஒரு காப்பியை கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சிருக்கிறேன், அதனால படிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டுன்னு சொல்வாரு. வருண் புக்கை படிச்சுட்டு கார்த்திக் கிட்ட வந்து நான் ஸ்ருதி கிட்ட ரொம்பவே இடியாட்டிக்காக பிஹேவ் பண்ணிட்டேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க நம்பர் கிடைக்குமான்னு கேட்பாரு. அதுக்கு வருண் அவங்க ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க டிசம்பரில் தான் வருவாங்க, நீங்கள் டிசம்பர் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு சொல்வார். கார்த்திக் ஜோதியை சின்சியராக லவ் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் அவருடைய காதலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஆனால் ஜோதி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, இந்த காதல் வலியை தான் கொடுக்கும், அது எனக்கு வேண்டான்னு கட் அண்ட் ரைட்டாக பேசிடுவாங்க. கார்த்திக் வீட்லேயும் அவருக்கு சரியான மரியாதை கிடையாது. ஒரு ஷூ கடை ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. ஆனால் அவங்க அப்பா அடுத்தவங்க காலை பிடிக்கிறதெல்லாம் ஒரு தொழிலானு எப்போவுமே நக்கலாக கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். வருண் அவங்க ஃபேமிலியோட டெக்ஸாஸில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்தியாவில் இருக்கிற அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கணும்னு தான் இங்கே வந்திருக்காங்க. டிகிரி முடிச்சிட்டாரு. பார்க்லி மியூசிக் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. வருண் ஒரு நாள் இதை அவங்க அம்மா கிட்ட சொல்ல, நீ மெர்கடிஸ் காரில் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது வரைக்கும் உங்கள் அப்பா உனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவருடைய ஒரே ஒரு ஆசை பார்க்லி காலேஜில் படிக்கணுங்கிறது, அது நிறைவேறல, அதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லிடுவாங்க.
ஸ்ருதி ஊர்ல இருந்து திரும்ப வராங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக கார்த்திக் போறாரு. அவருடைய ஃபோன் முழுக்க ரப்பர் பேண்டால சுத்தி வச்சிருப்பாரு. என்னாச்சுன்னு கேட்க, அப்பா கிட்ட சண்டை போட்டேன், கோவத்துல போட்டு உடைச்சிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உனக்காக ஒரு ஃபேன் ஆவலா காத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வருணுடைய மியூசிக் ஷோக்கு கூட்டிட்டு போவாரு. மியூசிக் ஷோ முடிஞ்சதும் வருண் ஸ்ருதி கிட்ட பேச வருவாரு. ஆனா ஸ்ருதி அம்மா காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மறுநாள் வருண் ஸ்ருதிய பார்த்துட்டு அந்த ஐபேடை வச்சு நீட்டிட்டு, அன்னைக்கு நீங்க இதை எடுக்காமே போயிட்டீங்க, அதை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்வாரு. ஆனா ஸ்ருதி, அன்னைக்கு நடந்தது காம்படிஷன் கிடையாது, அந்த பையனை காப்பாத்த தான் நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன், இது டிராஃபியும் கிடையாது, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஒரு நாள் வருண் அவங்க அப்பா அம்மா கூட அப்பா ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு விருந்துக்காக போறாரு. அங்க அப்பா ஃப்ரெண்டுடைய டாட்டர் அவர்கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் பார்க்லே எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. வருணுக்கு நல்ல ஃபீவர் இருக்கும். அதனால சரியா சாப்பிடாம பாதியிலே அங்கிருந்து கிளம்பிடுவாரு. வர வழியில ஸ்ருதி தனியா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அதனால அப்பா அம்மாவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட கார் எடுத்துட்டு வராரு. வருண் ஸ்ருதி கிட்ட இங்க ரொம்ப கோல்டா இருக்கு, நான் வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்க, ஸ்ருதி நான் வீட்டுக்கு போகல, ஒரு பார்ட்டிக்கு போறேன், கார்த்திக்குடைய வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி பார்ட்டி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அதனால வருண், உன்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ட்ரெஸ்ல வேண்டாம், அதனால நானே உன்னை பார்ட்டியில ட்ராப் பண்றேன்னு சொல்வாரு. ஸ்ருதி திரும்பவும் ஐபேட் எடுத்துக்கொண்டு என்னை டார்ச்சர் பண்ணாம இருந்தா நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறுவாங்க. அதுக்கப்புறம் போற வழியில வருண் போனை வாங்கிட்டு கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வருண் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பும்போது கார்த்திக் சொன்னா, நீ திரும்பவும் 31st கிளம்பி போயிடுவேன்னு, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமான்னு கேட்பாரு. அதுக்கு ஸ்ருதி, அது எனக்கு நல்ல ஐடியாவா தோணல, வேணும்னா இந்த பார்ட்டியில எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா வருண், எனக்கு நல்ல ஃபீவர் இருக்கு, என்னால ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஸ்ருதி உடனே அவருடைய நெத்தியை தொட்டு பார்ப்பாரு, நல்லா கொதிக்கும். ஸ்ருதி, நீ என்ன பைத்தியமா, இவ்வளோ ஃபீவர் வச்சுட்டு எதுக்காக என்ன ட்ராப் பண்ண வந்த, இப்போ என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சுட்டேலன்னு கேட்பாங்க. வருண் சிரிச்சுக்கிட்டே, நீ எனக்காக ஃபீல் பண்றல, அது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஸ்ருதி ரைட்டிங்கை கண்டினியூ பண்றதுக்காக காஷ்மீர் கிளம்புறாங்க. கிளம்பும்போது கார்த்திக்கு ஒரு ஐபோனை கிஃப்ட் பண்ணிட்டு போவாங்க. வருண் ஸ்ருதியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அதனால கார்த்திக் கிட்ட ஸ்ருதி அட்ரஸை வாங்கி அவங்கள பார்க்கறதுக்காக காஷ்மீர் போறாரு. அந்த சமயத்துல ஸ்ருதிக்குமே வருண் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் வருண் சென்னைக்கு மியூசிக் கற்றுக்க போறேன்னு வீட்டில் சொல்லிட்டு ஸ்ருதியை பார்க்கறதுக்காக கிளம்பி காஷ்மீர் வருவார். ஒரு நாள் ஸ்ருதியும் வருணும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே மூக்குத்தி போட்ட ஒரு பொண்ணை பார்த்துட்டு, எனக்கு மூக்குத்தினா ரொம்ப பிடிக்கும், யாராவது மூக்குத்தி போட்டு என் முன்னாடி வந்தால் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு கூட சொல்வார். பேசிட்டே இருக்கும்போது வருண் ஸ்ருதிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதை கேட்டு ஸ்ருதி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பார்க்க எங்க அப்பா 1 வருஷம் முழுக்க காத்துட்டு இருந்துட்டு வருவாரு, அதே மாதிரி நீ என்ன பார்க்கறதுக்காக 1 வாரம் முழுக்க காத்துட்டு இருந்துட்டு வர, எங்க அப்பாவை நான் மிஸ் பண்ண மாதிரி உன்னை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. வருணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. வருண் கிளம்பும்போது ஸ்ருதி, நான் இன்னும் 1 மாசத்துல திரும்ப வந்துடுவேன், என்னை மிஸ் பண்ணாம இருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வருண், நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன், அதனால என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்போ நீ தான் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணல, நீ தான் என்ன மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. வீட்டுக்கு வர வருண் பார்க்லியுடைய என்ட்ரன்ஸ் ரிசல்ட்டை பார்க்குறாரு. அவர் அதில் ஃபெயில் ஆகியிருப்பாரு. அதே சமயம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்குறாரு. வருண் அவங்க அப்பா கிட்ட, ஒருவேளை நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுப்பான்னு கேட்க, அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. வருண், இல்லைப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா ஆசைப்பட்ட இந்த விஷயத்த அவருக்காக பண்ணி கொடுக்க முடியலேன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக கார்த்திக் வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா 10,000 ரூபாவை காணும், ஒருவேளை கார்த்திக் தான் எடுத்திருப்பானோங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்டுட்டு இருக்கிற கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட, இவ்வளோ நாள் நான் ஷூ டிசைனர் ஆகணும்னு சொல்லும்போது அதை பற்றி கேவலமாக பேசிட்டு இருந்தாரு, இப்போ என்ன திருடன் ஆக்கிட்டாரு, உன் புருஷன் தான் குடிச்சிட்டு எங்கேயாவது பணத்தை தொலைச்சிருப்பாரு, இல்லைன்னா சீட்டாடி தொலைச்சிருப்பாருன்னு சொல்ல அவங்க அம்மா கோபத்தில் அரைஞ்சிடுவாங்க. உடனே கார்த்திக் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுவாரு. அவர் அங்கிருந்து கிளம்பி நைட்டு முழுக்க வெளியே சுற்றிட்டு விடிய காலையிலேயே ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுவார். ஸ்ருதியுடைய அம்மா, உங்கள் அம்மா உன்னை நைட்டு முழுக்க தேடிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக், இவ்வளவு நாள் நான் பார்க்க ஆசைப்படுற தொழிலை பற்றி கேவலமாக பேசி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு, இப்போ என்னை திருடனாவே ஆக்கிட்டாரு, ஷூ டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறது அவ்வளோ என்ன கேவலமானு கேட்பாரு. வருணுடைய அப்பா ஃப்ரெண்ட் அவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் வருண் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது வருண் கிட்ட வந்துட்டு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டீங்க, கூடிய சீக்கிரம் யூஎஸ் போக போறீங்கன்னு உங்கள் அப்பா சொன்னார், உன்னுடைய பார்க்லி ரிசல்ட்டுக்காக தான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார். ஆனால் என் பொண்ணு லாஸ்ட் வீக்கே ஃபோன் பண்ணி அவள் கிராக் பண்ணிட்டதா சொன்னா, அப்போவே சம்திங் ஃபிஷின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாரு. உடனே வருண், நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் அப்பா கிட்ட எப்படி சொல்கிறது, அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பார்.
உடனே அவர், "நீ போகணும்னு ஆசைப்படுற இடத்துக்கு யாருக்கும் தெரியாம நான் உன்னை போக வைக்கிறேன். ஆனா நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்வாரு. அதே சமயம் ஸ்ருதி ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. வருணுக்கு கார்த்திக் மொபைல்ல இருந்து கன்டினியூஸா கால் பண்ணுவாங்க, மெசேஜும் அனுப்புவாங்க. எதுக்குமே வருண் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. அதனால அவர பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஆனா வருண் வேலைக்காரர அனுப்பி யாரும் வீட்ல இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஸ்ருதி அங்கிருந்து கிளம்பி நேரா ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் மூக்கு குத்திடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். மறுநாள் காலையில ஸ்ருதியுடைய பர்த்டேங்கிறதுனால ஜோதி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிட்டு பார்ட்டி இல்லையான்னு கேட்பாங்க. ஸ்ருதி ஈவினிங் பார்ட்டிக்கு போலாம், வருணையும் கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்றாங்க. ஜோதி, வருண் இன்னைக்கு யுஎஸ் கிளம்பி போறதா சொல்ல, அதை கேட்டு ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. உடனே கிளம்பி வருண் வீட்டுக்கு போறாங்க. அதுக்குள்ள வருண் ஃபேமிலி யுஎஸ் போறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. ஸ்ருதி வேகமா வந்து வருண ஹக் பண்ணுவாங்க. ஆனா வருண் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா வருணுடைய அப்பா காரை நிறுத்த சொல்வாரு. அதுக்கு வருண், "அவ ஒரு டெஸ்பரேட் பொண்ணுப்பா, 2 வருஷமா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதா" அவங்கள ப்ளேம் பண்ணுவாரு. ஆனா வருணுடைய அப்பா, "உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வேண்டாம். ஆனா ஒரு பொண்ணு உனக்காக வந்து கொட்டுற மழையில நின்னுட்டு இருக்கா, போய் அவகிட்ட பேசிட்டு வான்னு" சொல்வாரு. வருண் ஸ்ருதி கிட்ட வந்து, "நமக்குள்ள நடந்தது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், நம்ம ஏஜுக்கான அட்ராக்ஷன். அதை நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டியான்னு" கேட்பாரு. அதுக்கு ஸ்ருதி, "நீ தானே என்னை தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னு" கேட்க, வருண், "அதுதான் நான் பண்ண தப்பு. உன் பின்னாடி சுத்தியே என் கரியரை நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன்னு" சொல்றாரு. ஸ்ருதி, "உன்னை நான் என் பின்னாடி சுத்த சொல்ல, எவ்ரி சண்டே என்ன தேடி காஷ்மீருக்கு வரவும் சொல்ல, நீ தான் எல்லாத்தையும் பண்ண. இப்ப நீ என்ன ப்ளேம் பண்ற? எனக்கு உன் சட்டையை பிடிச்சு ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா என்ன ஒரு குயின் மாதிரி தான் வளர்த்தாங்க. நான் எப்பவும் குயினா தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுவாங்க. அடுத்ததா 4 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2016ல நடக்கிற விஷயங்கள காட்டுறாங்க. ஸ்ருதியுடைய மாஸ்டர் இறந்து போயிருப்பாரு. மாஸ்டருக்கு வாரிசு யாரும் இல்லைங்கிறதுனால ஸ்ருதி அவருக்கு கொல்லி போட நினைப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க, "நீ எப்படி கொல்லி போடுவ? உன்னால மொட்டை அடிச்சுட்டு கொல்லி போட முடியுமான்னு" கேட்பாங்க. ஸ்ருதி மொட்டை அடிக்கவும் தயாரா இருப்பாங்க. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து மாஸ்டருக்காக எதையும் தியாகம் பண்ண இந்த பொண்ணு தயாரா இருக்கிறதுனால கொல்லி போட அனுமதிப்பாங்க. இப்போ வருண் ஸ்ருதியை விட்டுட்டு போன பிறகு ஸ்ருதி லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த சமயத்துல மாஸ்டர் ரொம்பவே சிக்கா இருப்பாரு. அதனால ஸ்ருதியை எப்படியாவது பிளாக் பெல்ட் வாங்க வைக்கணும்னு டிசைட் பண்ணுவாரு. அதே சமயம் மாஸ்டர் ஸ்ருதி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஸ்ருதி கிட்ட ஒரு சர்க்கிள் வரைஞ்சு காட்ட சொல்வாரு. ஸ்ருதியால அதை பர்ஃபெக்டா வரைய முடியாது. மாஸ்டர் ஸ்ருதி கிட்ட, "உன் மனசுல என்ன பாரம் இருக்கோ அதை இறக்கி வச்சுட்டு அப்பதான் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு" சொல்வாரு. அதனால ஸ்ருதி அந்த நாள் முழுக்க அழுதே தீர்த்துடுவாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டரும் இறந்து போறாரு. அந்த சமயத்துல ஜோதிக்கு வேறொரு பையனோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். கார்த்திக் இன்டர்ன்ஷிப்புக்காக ஜப்பான் கிளம்பி போயிடுவாரு. ஸ்ருதி மாஸ்டருடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போவாங்க. அங்க ஒரு சில ஆண்கள் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்க அவங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி தாஜ்மஹால் போறாங்க. தாஜ்மஹாலை பிரமிப்பா பார்த்துட்டே, ஒரு ஆணுடைய காதலுக்கு சாட்சியா இவ்வளவு அழகான ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு பெண்ணுடைய காதலுக்கு என்ன சாட்சி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே மூக்குத்திய தொட்டு பார்ப்பாங்க. ஒரு நாள் ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்ட் அனிதா கூட ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது ஒரு மினி வேன் மழையில ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டு இருக்கும். ஒருத்தர் அந்த டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அனிதாவுக்கு அவரை ஏற்கனவே தெரியும். அதனால அவர்கிட்ட போயிட்டு ஹாய் சஞ்சய்ன்னு பேசிட்டு ஸ்ருதியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி அனிதா கிட்ட ஃபோன் பேசும்போது சஞ்சயை பத்தி விசாரிப்பாங்க. அதுக்கு அனிதா, "அவர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அவருக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. அவர் எழுதின ராணி மாலினி புக்கை படிச்சு பாரு, நீயும் ஃபேன் ஆயிடுவேன்னு" சொல்லுவாங்க. ஸ்ருதி அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ற ஒரு பொண்ணை பத்தினது. அந்த பெண் நிறைய ஆண்களை சந்திச்சாலும் ஒரு ஆண் மட்டும் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு எப்பவுமே ரொம்ப அக்கறையா விசாரிச்சுட்டு இருப்பாரு. அவர் அடிக்கடி மாலினியை பார்க்க வருவாரு. ஒரு சமயம் அவர் பிசினஸ்ல லாஸ் ஆகி உடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கும்போது மாலினி கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்லயே அவருடைய பிசினஸ் லாஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்ல ரன் ஆக ஆரம்பிக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. மாலினி அவரை காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க காதலியும் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த ஆள், "என்ன நீ என்ன காதலிக்கிறியா? உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா? உன்னையெல்லாம் படுக்கையில மட்டும்தான் யோசிக்க முடியும், பூஜை அறையில யோசிக்க முடியாதுன்னு" சொல்லிடுவாரு. அதை கேட்டு மாலினி உடைஞ்சு போயிடுவாங்க. "என்ன மாதிரி உடம்பு விற்கிறவங்களுக்கு இந்த உலகம் விபச்சாரின்னு பேர் வச்சிருக்காங்க. உன்ன மாதிரி கேரக்டர் விற்கிறவங்களுக்கு எந்த பேரும் வைக்கல. நான் உடம்பளவுல வேணும்னா கெட்டு போயிருக்கலாம். ஆனா என்னுடைய கேரக்டர் துளசி மாடத்துக்கு சமம். அதை யாராலையும் குறை சொல்ல முடியாது. அதுக்கான ஆணவத்தையும் திமிரையும் யாராலையும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்னு" தலை நிமிர்ந்து சொல்லுவாங்க. அதை கேட்குற ஆள் தலை குனிஞ்சு போவாரு.
அத படிக்கிற ஸ்ருதி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சஞ்சய மீட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த உலகம் வேற மாதிரி பார்க்குற ஒரு பொண்ண கூட உங்க கதையில தன்மானத்தால தலை நிமிர்ந்து நிக்க செஞ்சிருக்கீங்கன்னு பாராட்டுவாங்க. ஒருமுறை சஞ்சய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ண மீட் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுடைய அக்கா தான் மாலினி. சஞ்சய் எழுத்தாளர்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு அவங்க அக்கா பத்தி சொல்லி அவங்க கதையை எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சஞ்சய் நான் கதை எழுதுறேன், ஆனா கிளைமேக்ஸை மட்டும் மாத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மையிலே மாலினி அந்த ஆள் இன்சல்ட் பண்ணிட்டு போன பிறகு மாலினி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்க. நம்ம எழுதுற கதை படிக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுங்கிற காரணத்தோட கதையுடைய கிளைமேக்ஸை பாசிட்டிவா முடிச்சிருக்காரு. இதெல்லாம் சஞ்சய் ஸ்ருதி கிட்ட சொல்றாரு. ஸ்ருதிக்கு சஞ்சயை ரொம்பவே பிடிச்சு போகுது. 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் கார்த்திக்கு டோக்கியோல வேலை கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவாரு. கார்த்திக் கிட்ட அடிக்கடி சஞ்சய் பத்தி ஸ்ருதி பேசுறாங்க. ஒரு நாள் அனிதா ஸ்ருதி கிட்ட உனக்கு சஞ்சயை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், ஆனா இப்ப எனக்கே தெரியாம 2 பேரும் சுத்திட்டு இருக்கீங்களா? கார்த்திக் கிட்ட எல்லாம் சொன்னேன், என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்பாங்க. ஸ்ருதி ஆரம்பத்துல நீ என்கிட்ட சஞ்சய் பத்தி சொல்லும்போது ஓவர் பில்டப் கொடுக்குறேன்னு நான் உங்ககிட்ட கிண்டல் பண்ணேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா நான் சஞ்சயை லவ் பண்றேன், ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லி அவங்க சம்மதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ருதியுடைய அம்மாவுக்கு அவங்கள ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் ஆசை. அதே சமயம் சஞ்சய்க்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட காதலிக்கிற விஷயத்த சொல்லலான்னு நினைக்கும் போது அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. டாக்டர்ஸ் அவங்கள 1 இயர் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்ருதி அவங்க காதலை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு அம்மாவை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. சஞ்சயையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல ஸ்ருதிக்கு ரிங் கொடுத்து பாராட்டின பெரியவருடைய பையன் ஸ்ருதியை பார்ப்பாரு. பார்த்ததுமே அவருக்கு ஸ்ருதியை பிடிச்சு போயிடும். அதனால அப்பாவும் பையனுமா வந்து ஸ்ருதியுடைய அம்மா கிட்ட பொண்ணு கேட்பாங்க. அந்த பையன் ஒரு டாக்டர், சென்னை அப்போலோல நியூரோ சர்ஜனாவும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்க. ஆனா பெரியவர் இதுல உங்க பொண்ணுடைய சம்மதம் ரொம்ப முக்கியம், அதனால பொண்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸ்ருதியுடைய அம்மா இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல அம்மாவை எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுனால உடனே சம்மதம் சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சதும் உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக உன் காதலை மறைச்சிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு திட்ட ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் அனிதாவும் ஸ்ருதியுடைய அம்மாவை மீட் பண்ணி அவங்க காதலிக்கிற விஷயத்த பத்தியும் சொல்லிடுவாங்க. ஸ்ருதியுடைய அம்மா தம் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதனால சஞ்சயை மீட் பண்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க சஞ்சய் கிட்ட என் பொண்ணு உன்னை காதலிக்கிறா, நீ எழுதின புக்கை மணிக்கணக்கா உட்காந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா, அவ உன் மேல வச்சிருக்கிற காதல் உனக்கும் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன்னு கேட்பாங்க. ஸ்ருதியுடைய அம்மா சொன்னது கேட்டதும் சஞ்சயுடைய கண்ணீர்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். சஞ்சய் அவங்க கிட்ட நான் எழுத போற அடுத்த கதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா அந்த கதையில முக்கியமான கேரக்டரே உங்க பொண்ணோடது தான் சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டுட்டு ஸ்ருதியுடைய அம்மா முகமலர்ச்சியோட அங்கிருந்து கிளம்புறாங்க. நான் கேட்ட இந்த கதையில வீரர்கள் இல்ல, சண்டை இல்ல, ஆனா எந்த வகையிலும் இந்த கதை நிலாவுக்கு குறைஞ்சது இல்லைன்னு நினைச்சிட்டே வருவாங்க. வீட்டுக்கு வந்து ஸ்ருதி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலாமான்னு கேட்க சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கவர் அவங்க கையில கொடுத்துட்டு இதை படிச்சு பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டர் சஞ்சய் ஸ்ருதிக்கு எழுதினது தான். சஞ்சய் ஸ்ருதியை இப்ப பார்க்கல, 8 வருஷத்துக்கு முன்னாடி கராத்தே சென்டர்ல தான் பார்த்திருக்காரு. வருண் ஒரு பையனை அடிச்சு வீழ்த்த ஸ்ருதி கையை கொடுத்து தூக்குன அந்த பையன்தான் சஞ்சய். அம்மா அப்பா இல்லாத சஞ்சய் பசியை ஆத்துறதுக்காக சின்ன சின்ன பிக் பாக்கெட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்துல சைல்ட் டிராஃபிக்கிங்லயும் மாட்டிப்பாரு. போலீஸ் அவரை மீட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்க படிக்கிறதுக்கு சஞ்சய் ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அங்க இருக்கிற ஒரு அக்கா தான் அவருக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்து படிப்புல ஆர்வத்தையும் தூண்டி விடுவாங்க. அவருக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவரை எழுதுறதுக்காகவும் தூண்டுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. சஞ்சய்க்கு ஸ்ருதியை பார்த்ததுமே பிடிச்சு போகுது. ஒரு தலையா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல அவங்க ஆர்ஃபனேஜ் கன்னியாகுமரிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சமயம் ஸ்ருதி பர்த்டே அப்போ அவங்கள பாக்குறதுக்காக ஊட்டிக்கு வருவாரு. அப்பதான் ஸ்ருதி பஸ் ஸ்டாப்ல தனியா நின்றுட்டு இருக்கிறது வருண் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போறது. அடுத்த வருஷம் ஸ்ருதியை பார்க்க வரும்போது தான் வருண் அவங்கள விட்டுட்டு போக ஸ்ருதி உடைஞ்சு போய் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதே சமயம் வருணுடைய வீட்டுக்கு வெளியில இருக்கிற குப்பை தொட்டியில ஸ்ருதி எழுதின புக்கையும் பார்ப்பாரு. அந்த புக்கை வருண் தான் தூக்கி போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த புக்கை பார்த்ததும் சஞ்சய்க்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. ஏன்னா சஞ்சயையும் ஸ்ருதியையும் கனெக்ட் பண்றதுக்கு எழுத்துங்கிற ஆயுதம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளரா ஆன பிறகுதான் ஸ்ருதி முன்னாடி போய் நிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா எதிர்பாராத விதமா அன்னைக்கு ஸ்ருதியை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சது. இதை எல்லாத்தையும் தான் அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாரு. அந்த லெட்டரை படிச்சதும் ஸ்ருதி கண்ணில் கண்ணீர் பெருக ஆரம்பிக்குது. அப்பந்தான் அவங்க வேகமா ஓடி அவங்க அம்மா கிட்ட வருவாங்க. அதே சமயம் சஞ்சயும் ஸ்ருதியை பார்க்க அங்க வந்திருப்பாரு.
எப்படி ஸ்ருதி அவங்க அம்மாவுக்காக காதல தியாகம் பண்ண துணிஞ்சாங்களோ, அதே மாதிரி தான் வருணும் அவங்க அப்பாவுக்காக காதல தியாகம் பண்ணாரு. இருந்தாலும் நமக்கான பெர்ஃபெக்ட் மேட்ச கடவுள் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாருங்கிற விஷயம் ஸ்ருதி விஷயத்துல உண்மையாயிருச்சு. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.